மகாபாரத கிளைக்கதைகளில் நாம் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான கதையை இன்றைக்கி நம்ம இங்கே பதிவிட போகிறோம். யுதிஷ்டரோட நாட்டில் எந்த ஒரு மக்களுக்கு பிரச்சனை அரக்கர்களாலோ இல்லை வேறு என்ன துன்பம்னாலும் முதல்ல மக்கள் நாடுவது பீமனிடம்தான். பீமன் அவரோட வலிமையை வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தூள் ஆக்கிடுவார். ஒரு நாள் பீமர்கிட்ட ஒரு மனிதன் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கேட்குறார். என்ன அப்படின்னா, என் இடத்துல நான் போட்டிருந்த வேலி பக்கத்து இடத்துக்காரோட இடத்துக்கு நகர்ந்து போயிடுச்சு தானாகவே. அது ஏன்னு எனக்கு யோசிச்சு பார்த்தேன். காரணம் புரியல, நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லும்போது இதே வலிமைக்கு ஏதாவது ஒரு வேலைனா பீமன் செஞ்சுருவார். யோசிச்சு பார்த்துட்டு நீ யுதிஷ்டத்தையே போய் கேட்டுக்கோப்பா காரணம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். சிறிது நேரத்தில் இன்னொரு மனிதன் வரான். என்ன சொல்கிறான், நான் ஒரு அதிசயத்தை கண்டேன், அதுக்கு ஒரு காரணம் எனக்கு புரியணும்னு சொல்கிறார். என்னப்பா அதிசயம்னு கேட்குறாரு பீமன். ஒரு பெரிய பானை வெளியே நான் தண்ணீர் வச்சுருந்தேன், பக்கத்தில் 4 சிறிய பானை வச்சுருந்தேன். இந்த பெரிய பானையில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து நான் 4 சிறிய பானையில் ஊற்றும் போதும் 4 பானைக்கு கரெக்டாக இருந்துச்சு அந்த தண்ணி. சரி, திரும்பவும் அந்த சிறிய பானை 4 இருக்கிற தண்ணியெலாம் எடுத்து நான் பெரிய பானையில் ஊற்றுறேன். பெரிய பானை இப்போ நிரம்பவே இல்லை, பாதி பானை தான் இருக்குது. அது எப்படி சாத்தியம், எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி கேட்குறார். பீமனும் இதுக்கு நீ போய் யுதிஷ்டரையே பார்த்துருப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறார். என்னடா அன்றைக்கி ஒரே சவாலாக இருக்குது விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 3ஆவதாக இன்னொரு மனுஷன் வரான். அவர் ரொம்ப விசித்திரமான ஒரு கதையை சொல்கிறாரு. அதுக்கு விளக்கமும் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய உருவம் கொண்ட யானை ஒரு ஊசியோட துளையில் நுழைஞ்சிடுச்சு. ஆனால் என்ன ஆச்சரியம், அதோட வால் மட்டும் தொலைக்கல சிக்கிக்கிச்சு. அது எதனாலன்னு கேட்குறார். பீமன் நீ போய் யுதிஷ்டிரையே கேளுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறார். 4ஆவதாக சொன்ன கதை என்ன அப்படின்னா, நான் வரும் வழியில் ஒரு பெரிய பாறையை பார்த்தேன். அந்த பெரிய பாறையை நகர்த்தவே முடியல, வலிமையான மனிதர்கள் பலர் சேர்ந்தோம். ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு சாது வந்தார். அவர் கையில் வச்சுருந்த குச்சி கோலால் அப்படிங்கிறாரு, அந்த பாறை நகர்ந்துச்சு. எப்படி இந்த மாதிரி ஆச்சரியம் நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். பீமனும் நீங்கள் யுதிஷ்டிரே போய் கேட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். இப்படி ஒரு 4 விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு என்ன பதிலாக இருக்குன்னு யோசிச்ச பீமன், நம்மளும் எதுக்கு அவைக்கு போய் நம்மளும் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த 4வரோட இவரும் போய் யுதிஷ்டர்கிட்ட நிற்கிறார் பதில் தெரிஞ்சுக்க. இந்த விஷயமெல்லாம் கேட்ட யுதிஷ்டர் இதெல்லாம் வரப்போகிற கலியுகத்துக்கு நமக்கு காமிக்கிற ஒரு சமிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க, புரியலையே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது யுதிஷ்டர் விளக்கம் சொல்கிறார். ஒருவரோட வேலி மற்றவரோட பகுதியில் நகர்ந்து முதல் சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுக்கு என்னென்னா மற்றவர்களோட உடைமைகள் மீது ஆசைப்பட போகிறோம், அதுக்கான குறி. மனவேதனைகள் மற்றும் கோபங்கள் போன்ற உணர்வுகளுக்கெல்லாம் வழி கொடுக்க போகிறோம். மற்றவர்கள் போல் நம்மளும் இல்லையேங்கிற எண்ணங்களும் இருக்கிறதுனால தான் தகாத வழிகள் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறத உணர்த்துதுன்னு சொல்கிறார். 2ஆவதுல பெரிய பானையில் இருந்த சிறிய பானைகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு மறுபடியும் அதே தண்ணீரை தான் பெரிய பானைக்கு ஊற்றினாலும் நிரம்பவே இல்லையே, இதுக்கு என்ன அப்படின்னா, தாயானவர் தன் குழந்தைக்கு செலுத்துகிற அன்பு மகன்கள் பெரியவர் ஆனதும் அவங்க தாயிட்ட செலுத்துகிற அன்பு ஒப்பிடும்போது கம்மி தான் அப்படிங்கிறதையும், கலியுகத்தில் தாய் கொடுக்கும் அன்பு குழந்தைகளுக்கு நிரம்பும், ஆனால் குழந்தைகள் தாய்க்கு அந்த அளவுக்கு அன்பு கொடுக்க போகிறதில்லைங்கிறது உணர்த்துதுன்னு சொல்கிறார். அப்போனா அந்த யானையோட சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆர்வமாக கேட்குறாங்க. ஒரு யானையோட பெரிய உடம்பு ஊசியின் சிறிய துளை வழியாக போகுது, ஆனால் ஆச்சரியம் ஒரு வால் அந்த ஊசி வழியாக போகலையே. அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதர்கள் தங்களோட வருமானம், வலிமை, வளம் போன்ற எல்லாத்தையுமே குடும்பம், நண்பர்கள், தனிப்பட்ட விருப்பங்களுக்கு எல்லாம் செலவிடுவாங்க. ஆனால் கடவுளுக்கோ கடவுளோட சேவைகளுக்கோ தர்மத்திற்கோ செலவழிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் யானையோட வாழ்க்கதைன்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, அப்போ அந்த பாறையோடது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெரிய பாறையை வலிமை மிகுந்த மனிதர்களால் நகர்த்தவே முடியலையா, அந்த நிலைமையில் ஒரு சாது தன் குச்சியால் சுலபமாக நகர்த்திட்டார். இந்த சம்பவம் எப்படின்னா, எவ்வளவு வலிமையான வினைகள்லாம் வந்தாலும் சரி, நம்மளோட மகிமையால், நம்ம செய்த புண்ணியங்களால் நம்ம பாவங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு காமிக்குதுன்னு சொல்கிறார். இந்த பதிலை கேட்டதும் 4வருக்கும் நம்ம பீமனுக்கும் ரொம்ப திருப்தி, மிக சந்தோஷமாக திரும்பி போகிறாங்க.